நமஸ்காரம். வேத வாஸ்து டிப். வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுடைய பிளாட்டுடைய அமைப்பு, மனை அமைப்பு, மனை செலெக்ஷன் கூட சொல்லலாம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. புதுசாக நம்ம வீடு வாங்க போகிறோம் சார், நாங்கள் பிளாட் வாங்கிட்டோம், நீங்கள் வீட்டுக்கான பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸ். நான் அவங்களுக்கு உடனே ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அம்மா நீங்கள் பிளாட் வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, இந்த பிளாட் வாங்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு நல்ல கன்சல்டண்ட்டை வச்சு நீங்கள் அந்த பிளாட்டை செலக்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறது வழக்கம். சார் இல்லை சார், எங்களுக்கு அதுதான் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு பிளாட்டாக கிடச்சிது சார், அதனால் நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டாரு அவர் பேர்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மக்களும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா 99.9% பிளாட்டை வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வாஸ்துபடி வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. அதுதான் நடந்துட்டும் வருது. 99% அதுதான் நடக்குது. இது மிகப்பெரிய தவறு. ஒரு தவறான ஒரு பிளாட்டில், தவறான பிளாட்டுன்னு நான் சொல்கிறத எப்படி விளக்கணும் அப்படின்னா, ஒரு தவறான தெருக்குத்து இருக்குது, ஒரு தவறான தெருப்பார்வை இருக்குது, வடக்கில் மலை இருக்குது, கிழக்கில் மலை இருக்குது, தென்மேற்கில் ஆறுகள் இருக்குது, குளங்கள் இருக்குது, குட்டைகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை, இது நான் சொன்ன ஒரு 5% ஒரு விஷயம். இதற்கும் மேலே நிறைய விஷயங்கள், நிறைய பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் உண்டு. இந்த விஷயங்களை ஒரு கன்சல்டன்ட்டால் மட்டுமே தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல வாங்கலாம், இது ஒரு நல்ல மனை அமைப்பு, நல்ல தெருக்குத்து, நல்ல பார்வை, தெருப்பார்வை இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது தவறான தெருக்குத்து, தவறான தெருப்பார்வை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத ஒரு சராசரி மக்களால், இல்லை புக்கு பார்த்து வாஸ்து கற்றுக்கிட்டவங்களால், வீடியோ பார்த்து வாஸ்து தெரிஞ்சுக்கிட்டவங்களால் நிச்சயமாக இந்த விஷயத்த ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அனுபவத்தினாலும் வழி வழியாக வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களால மட்டுமே தான் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். எஸ்பெஷலி தெருக்குத்து அப்படின்ற ஒரு விஷயத்த. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தவறான தெருக்குத்து அப்படின்றது ஒரு 5 டிகிரியில் 10 டிகிரிக்குள்ளே மாற்றத்தை பண்ணிடும். தெருக்குத்து அப்படின்றது நல்ல தெருக்குத்தாக இருந்தால் அது வாழ்க்கையில் உச்சாணிக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். தவறான தெருக்குத்து, தவறான தெருப்பார்வை அப்படின்றது நேர்மறையாக அப்படியே உச்சாணியில் இருக்கவங்கள கீழே தள்ளி விட்டுடும், புரட்டி போடப்படும் வாழ்க்கையை. ஆகையால் இந்த பிளாட் செலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன தான் வாஸ்துப்படி வீடு கட்டி அமைச்சிட்டாலும், அதாவது படிக்கட்டு தெற்கிலும் மேற்கிலும் நடுப்பகுதியில் வச்சு, மற்ற ஏனைய விஷயங்கள், தென்கிழக்கு கிச்சனு, தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம், வடமேற்கில் குழந்தைகளுக்கான படிப்பறையோ இல்லை குழந்தைகளுக்கான அறையோ, மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் உங்களுடைய வீட்டுடைய கட்டமைப்பில் வாஸ்துபடி கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னாலும், ஆனால் பட் தவறான ஒரு பிளாட்டில் நீங்கள் இந்த வீடு நல்ல வீடு வாஸ்துபடி கட்டிட்டீங்க, நம்பர் 1 வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் அவருடைய மேற்பார்வையில், அவருடைய அறிவுரையின் படித்தல், அவரே பிளான் கொடுத்து நீங்கள் பண்ணாலும் வாஸ்து மேலே குறை சொல்ல வேண்டிய ஒரு காலம் நிச்சயமாக வரும். ஏன் அப்படின்னா, தவறான தெருக்குத்து, தவறான தெருப்பார்வைகள் முதல்ல வேலை செய்யும். வாஸ்துபடி தான் வீடு கட்டிருக்கோம் சார், ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை அப்படின்னு நிறைய மக்கள் இன்றைக்கும் கஷ்டப்படுறத கண்கூட பார்க்கணும். அதற்கு முக்கிய காரணமே பிளாட் செலெக்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடு கட்டணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, ஆசைப்பட்டுட்டீங்க, நல்ல பிளாட் ஒரு 5 இடத்துல போய் பாருங்கள், 10 இடத்துல போய் பாருங்கள், 15 இடத்துல பாருங்கள், அதில் எது பெஸ்ட்டோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். கன்சல்டண்ட்டை வச்சுட்டு, கன்சல்டன்ட்டுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவரை கூப்பிட்டு போய் காமிச்சு, இந்த 15 பிளாட்டில் எது நல்ல இடம், எது நல்ல பிளாட் அப்படின்றத செலக்ட் பண்ணி அதை வாங்கி வீடு கட்டுங்க வாஸ்து பிளான் படி.
நிறைய பேர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் வாஸ்துப்படி ஒரு பிளாட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பிளாட் உங்களுடைய தேவைக்கு, அது எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அந்த பிளாட் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யும். பயப்படவோ கஷ்டப்படவோ தேவையே இல்லை, அவசியமே கிடையாது. நல்ல பிளாட் வாஸ்துபடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வடகிழக்கு, கிழக்கு, வடகிழக்கு, வடக்கு தெற்கு நீங்கள் வாங்கிடுறீங்க அப்படின்னு பட்சத்து, தெற்கு மேற்கில் உயரமான பில்டிங்களும் உயரமான மலைகளும் இருக்கும்பொழுது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. கடன் பட்டு கூட நீங்கள் தைரியமாக தில்லாக வாங்கலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடம் உங்களுக்கு உங்களுடைய கடனை பூர்த்தி செய்யும். கடன் கட்டுறதுக்காக இஎம்ஐயில் வாங்கினாலும் சரி, இல்லை வெளில கடனே வாங்கி உறவினர்கள்கிட்ட கடனே வாங்கி நீங்கள் கட்டினாலும் சரி, அந்த வீடு அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அளவில், அதை விட பிரம்மாண்டமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு லெவலில் நிச்சயமாக அந்த வீடும் அந்த நிலமும் உங்களுக்கு செய்யும். ஆகையால் முதல்ல நீங்கள் எதை ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல மனையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிளாட் செலெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இன் வாஸ்து. அப்படி நீங்கள் நல்ல பிளாட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதை பற்றியும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சிறப்பான, அமைதியான, ஆரோக்கியமான, சந்தோஷமான, குறையில்லாத, அபரிவிதமான வாழ்க்கையை அந்த பிளாட்டும் நீங்கள் கட்டுகின்ற அந்த வாஸ்துப்படி இருக்கின்ற வீடும் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கும். நமஸ்காரம். வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு மிக முக்கியமான வைட்டல் ரோலை ப்ளே பண்ணக்கூடியது நம்மளுடைய சுவர்களுக்கு நம்ம அடிக்கக்கூடிய வண்ணங்கள். அதாவது வாலில் நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடிய பெயிண்ட்டு, சுண்ணாம்பு, சூப்பர் சிம் எது வேணால் சொல்லலாம். இந்த கலர் மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். இந்த கலர் செலெக்ஷன் அப்படின்றது வாஸ்துவில் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. வெளியில் எங்களுடைய ஆண்டாள் வாஸ்துடைய தாரக மந்திரமே, நம்ம வீட்டுக்கு வெளியில் ரொம்ப கண் திருஷ்டி படுற அளவுக்கு பிரம்மாண்டத்தை நம்ம காண்பிக்க வேண்டாம். வீட்டுக்கு உள்ளே நிச்சயமாக பிரம்மாண்டத்தை, நம்மளுடைய லாவிஷ்னஸை, நம்மளுடைய லக்ஸுரியஸை போர்ட்ரே பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம போடுகின்ற ஒவ்வொரு விளக்குகளும், அந்த விளக்குகளை ஜொலிக்கக்கூடிய நம்மளுடைய சுவர்களுடைய வண்ணங்களும் அது மெருகேற்றி கொடுக்கும். அதுதான் வைட்டல் இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயமாக இருக்கும். அப்போது வாஸ்து சாஸ்திரத்தில் என்னென்ன வண்ணங்களில் நம்மளுடைய சுவர்களை அலங்கரிக்க முடியும்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரே வண்ணங்கள் வைத்து முழு வீட்டையும் அலங்கரிக்காமல் இருக்கிறது நல்லது. வெளிப்புற சுவர்கள் பொறுத்தவரையிலும் நீங்கள் வெள்ளை கலர் அப்படின்றது பிரதானமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் ஒரே வெள்ளை கலர் கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு பார்டர் எல்லோ கலர், டேஃபடில் கலர்னு சொல்லுவாங்க, லைட் கலர், இல்லை டார்க் எல்லோவாக கூட இருக்கலாம். அந்த கலர் நீங்கள் அந்த பட்டைக்கு கொடுத்துட்டு மற்ற வாலுக்கு ஃபுல்லாக வெள்ளை கொடுக்கறது சால சிறந்தது. இது கண்திஷ்டியை போக்கும். இல்லை எங்களுக்கு இந்த டேம்ப்னஸ் ஜாஸ்தி ஆகிடும், மழை காலத்தில் சேர்கள் அழுக்குகள் நிறைய சேரும், வெள்ளை வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது ஐவரி கலரில் கூட நீங்கள் லைட்டாக அடிச்சிக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் டார்க் கலர் தான் போகிறோம் அப்படின்னும் பொழுது மற்ற லைட் கலர்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு டார்க் கலர்ஸ் அடிச்சிக்கிறது சால சிறந்தது. ஆனால் வெளிப்புற சுவர்களுக்கு வண்ணம் பூசணும் அப்படின்னும் பொழுது, வண்ணம் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது வெள்ளை கலர் சால சிறந்தது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு மேட்சாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, அந்த மேலே அடிக்கக்கூடிய பட்டைகள், கைப்பிடி சுவர்களில் இருக்கக்கூடிய பட்டைகளுக்கு சிறந்த கலர் அப்படின்னு சொல்லும்போது நீலமாகவும் இருக்கலாம், மஞ்சளாகவும் இருக்கலாம். நான் ஏற்கனவே மஞ்சளை பற்றி சொல்லிட்டேன். அது மஞ்சள், நீலம், இது ரெண்டுமே சிறப்பான ஒரு எடுப்பாக இருக்கக்கூடிய ஒரு வண்ணங்கள். இப்போ வீட்டுக்கு உள்ள ஒரு வரவேற்பறை, அதாவது நம்மளுடைய ஹாலில் இருக்கக்கூடிய சுவர்களுக்கு பெயிண்ட் பண்ணக்கூடிய வண்ணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சூரிய ஒளி நம்ம வீட்டுடைய உள்ளே பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னும் போது, ஏன்னா ஹால் அப்படின்ற ஒரு விஷயம் வரவேற்பறை பிரகாசமாக இருக்கணும். நம்மளுடைய உறவினர்கள் வருவார்கள், நம்மளுடைய நண்பர்கள் வருவார்கள், அவர்களோடு நம்ம அமர்ந்து பேசக்கூடிய இடங்களில் சிறப்பாக இருக்கணும். அந்த ஒரு அட்மாஸ்பியர், நல்ல ஒரு க்ரியேட்டிவ்
க்ரியேட்டிவிட்டியை கொடுக்கணும் அப்படின்னும்போது ஐவரி கலர் பெஸ்ட் கலர், தி பெஸ்ட் கலர். வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பட்டைகளுக்கு ப்ரௌன் அப்படின்ற ஒரு விஷயம் சாலச் சிறந்தது. ஏன்னா இந்த ஐவரிக்கும் இந்த ப்ரௌனுக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்னா தி பெஸ்ட் மேட்சாக இருக்கும். கிச்சனில், அதாவது சமையல் அறைன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கில் அமைக்கக்கூடிய அறையில் என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக ஆரஞ்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கறது சாலச் சிறந்தது. இந்த கிச்சனை பொறுத்தவரையிலும், சமையல் அறையை பொறுத்தவரையிலும் அந்த இடத்துல லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது மிக மிக சிறந்தது. ஏன்னா நாங்கள் ஜென்ரலாக மேடைக்கு மட்டும், கிரானைட் மட்டும் எப்பயுமே ரெட் கலர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வண்ணம் வந்து சிகப்பு கிரானைட் அல்லது பச்சை கலரில் இருக்கக்கூடிய கருப்பு கலந்த கிரானைட். ஏன்னா அதுதான் ஜென்ரலாக கிடைக்கும், அது சாலச் சிறந்தது. அதுக்கு மேட்சிங்காக கொடுக்கணும் அப்படின்னும்போது நிச்சயமாக இது ஆரஞ்சு அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்கும். நீங்கள் அடுத்தது பெட்ரூம் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, நம்ம கணவன் மனைவி குழந்தைகள் தூங்கக்கூடிய அறை அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதற்கு லைட் ப்ளூ, நீல கலரில் இந்த ராமர் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம், லைட்டாக இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு கலர். நீங்கள் அந்த வண்ணத்தை நீங்கள் வந்து அந்த பெயிண்ட்டை நீங்கள் செவரில் பூசுறீங்க அப்படின்னும் பொழுது நைட் லேம்போ போட்டுட்டா கூட அது ரொம்ப உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்லீப்பை, உங்களுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வண்ணம். அந்த வண்ணத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும்பொழுது இன்றைக்கி டாக்டர்ஸ்களால், மருத்துவர்களால் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மினிமம் 6 to 7 ஹார்ஸ் ஸ்லீப்புன்றது ஆரோக்கியமான ஒரு உடலுக்கு சிறந்த உறக்கம் கொடுக்கும் அப்படின்னா அது வந்து இந்த கலர் வந்து நிச்சயமாக கொடுக்கும். அது வந்து குழந்தைகளுடைய அறையாக இருக்கலாம், உறங்கும் அறையாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி உறங்கும் அறையாக கூட இருக்கலாம். லைட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய தென்மேற்கு பெட்ரூமாக இருந்தாலும் சரி, வடமேற்கு பெட்ரூமாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது, இல்லை தெற்கு நடுப்பகுதியில் வரக்கூடிய பெட்ரூமாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு உள்ள பெட்ரூம்களுக்கு லைட் கலர்ஸ் அப்படின்றது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வண்ணங்களை நீங்கள் பூசி உங்களுடைய வரவேற்பறையிலையும் சரி, உங்களுடைய பெட்ரூம், ஹால், கிச்சன் எல்லா இடத்துலையும் நான் குறிப்பிட்ட இந்த வண்ணங்களை நீங்கள் வந்து அடிக்கிறீங்க, அடித்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுடைய அமைப்பை வைக்கிறீங்க அப்படின்னும்பொழுது மிக சிறந்த ஆரோக்கியமான அற்புதமான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பெயிண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ், ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வீட்டுடைய கலர்களை புதுப்பிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும் வாஸ்து சாஸ்திரத்தில். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எப்பயுமே எங்களுடைய டீமில் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பழைய பொருள்களையும் 45 நாட்களுக்கு மேலே வீட்டில் பயன்படுத்தாத, பயன் இல்லாத பொருட்களை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். அதே போல் அந்த விதிக்கு பொருந்தி நம்மளுடைய வீட்டுடைய சிவர்களில் இருக்கக்கூடிய வண்ணங்களை அட்லீஸ்ட் 2 வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக நம்ம புதுப்பிக்க வேண்டும். அவ்வாறு நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை, பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே உருவாக்கி தரும். அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் நினைக்கின்ற விஷயங்கள் பரிபூர்ணமாக உங்களை வந்து அடையும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருவிகளே சரணம். நாள் பி சொக்கலிங்கம் திருவிகளே சரணம் சரணம் சரணம்.